கண்ணகி. வழக்கமா இந்த மாதிரி ஃபீமேல் ஓரியன்டட் படங்கள்லாம் யாரு வில்லனா இருப்பாங்க அப்படிங்கிறது யோசிக்கவே தேவை கிடையாது. கன்ஃபார்மாவே சொல்லிடலாம், ஆண்கள் தான் வில்லனா இருப்பாங்க. அதுவும் அந்த படத்துல வர ஆண்களுக்கு உணர்ச்சிகளே இருக்காது, பாவம் புண்ணியமே பார்க்க மாட்டானுங்க. இவங்க ஆண்களா புறப்படுத்துது பெண்களோட வாழ்க்கையை அழிக்கத்தான். ஆண்கள்னு எவனாவது கண்ணில் பட்டாங்க அவனை கூண்டுல போட்டு அடைச்சிருங்க, தப்பி தவறி வெளியே விட்டீங்க அப்படின்னா அவன் குரலை பிடிச்சி கடிச்சு வச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி தான் படங்கள் எடுப்பாங்க அப்படின்னு வெளியே இருக்கிறவங்க சொல்லிருக்காங்க. நான் சொல்ல கிடையாது. சரி, இப்ப வந்த கண்ணகி படம் அதுக்கு விதிவிலக்கான கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த படத்துலயும் அப்படிதான் காமிச்சிருக்காங்க. ஆனா என்ன டைரக்டா சொல்லாம சுத்தி வளைச்சு சொல்லியிருப்பாங்க. என்ன மனசுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னா, பெண்களையும் ஒரு சில இடங்களை வில்லன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவும் அந்த பெண்கள் எதுக்காக அந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, என்னோட மகளுக்காக வேண்டியும் என்னோட மகனுக்காக வேண்டியும் தான் அந்த முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவும் அந்த அம்மு அபிராமி போர்ஷன்ல அவங்களுக்கு அம்மாவா வர மௌனிகா பயங்கரமா நடிச்சிருப்பாங்க. கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு அந்த கேரக்டர் ஈஸியா கனெக்ட் ஆயிரும். அந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட கேரக்டரா காமிப்பீங்க. இந்த அம்மு அபிராமி போர்ஷன்ல ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. அதாவது கல்யாணமாக அந்த பொண்ணு வீட்டுல இருந்தாலும் அல்லது வயசான ஒரு பாட்டி வீட்டுல இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நிலைமை தான். அவங்கள வீட்டுல யாரும் மதிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாது, பசங்களுக்கு இது பொருந்தும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த படத்துல ரொம்பவே அழுத்தமா இருந்த போர்ஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா, வித்யா பிரதீப். இவங்களுக்கு குழந்தை இல்லாததால என்னோட கணவர் விவாகரத்து கேட்டிருப்பாங்க. இவங்க இன்னொரு பக்கம் விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி போராடிட்டு இருப்பாங்க. வித்யா பிரதீப் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் இவங்களுக்கு லாயரா வர ஒருத்தர், அவரோட அம்மா அப்படின்னு எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு விவாகரத்து கிடைச்சதும் இப்படியே கடைசி வரைக்கும் இருந்துறாத, தனியா இருந்துச்சுன்னா வாழ்க்கையை சலிச்சு போயின்னு சொல்லும்போது சரி, இந்த பொண்ணு தன்னோட பையனையே காதலிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பையனை விட்டுன்னு சொல்லும்போது சரி, வித்யா பிரதீப்பும் அந்த அம்மாவும் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. அடுத்து மூணாவது கீர்த்தி பாண்டியன். இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னண்டா இருப்பாங்க. இவங்களும் இவங்களோட காதலனும் கல்யாணத்துக்கு முன்னாடியே உருவான கருவை கலைக்கிறதுக்காக ஊர் முழுக்க சுத்திட்டு இருப்பாங்க. இந்த கேரக்டரை பார்க்கும்போது அந்த அளவுக்கு அழுத்தமா எழுதப்படலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அடுத்து சாலின் சோயா. இந்த கேரக்டர் அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லாம எழுதிருக்காங்க அப்படி மாதிரி தான் தோணுச்சு. இந்த மாதிரியான கேரக்டர் இதுக்கு முன்னாடி நீங்க பல படங்கள்ல பார்த்திருப்பீங்க. வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாம சரக்கு அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு லிவின்ல வாழ்ற ஒரு பொண்ணு. இந்த 4 கேரக்டர் தனித்தனியா பார்க்கும்போது உங்களுக்கு வெவ்வேறு கருத்துகள் தோணலாம். ஆனா அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல இது எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்து ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி முடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல இங்க முடிச்சதும் பயங்கர கன்வின்சிங்கா இருந்துச்சு, எல்லாத்தையும் ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்துல எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் இருந்துச்சு. ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையில ஒரு முறை தப்பான ஆட்டை மாட்டி ஏமாறலாம் அல்லது 2 முறை ஏமாறலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு பொண்ணு பல முறை பல ஆண்கள்கிட்ட ஏமாறுது அப்படிங்கிறப்ப நமக்கு 2 விஷயம் தான் தோணும். ஒண்ணு, அந்த பொண்ணு அறிவே இல்லாத முட்டாளா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆண்கள் அப்படிங்கிற சமுதாயத்துல எல்லாருமே அயோக்கிய பையனா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். இந்த படத்துல பெண்கள் படக்கூடிய கஷ்டங்களை காமிக்கிறாங்க, பெண் உரிமையை பத்தி பேசுறாங்க. அதை பத்தி நம்ம ஒன்றும் சொல்ல கிடையாது. இந்த படத்துல ஒரு பொண்ணு 5 பேரை சந்திக்கிறாங்க. அந்த 5 பேர்ல 4 பேர் அயோக்கிய பையனா தான் இருக்கான், ஒருத்தன் தான் நல்லவனா இருக்கான். அந்த ஒருத்தன் நல்லவன் அப்படிங்கிறதுக்கான தகுதி என்னன்னு இந்த படத்திலேயே சொல்லியிருக்காங்க. வைசாமி அவர்கள் நல்லவனா காமிச்சிருப்பாங்க. அப்புறம் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒருத்தர் வருவாரு, அவரை நல்லவனா காமிச்சிருப்பாங்க. 2 பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. அவங்க என்ன பண்ணாலும் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டக்கூடாது. அதுதான் ஒரு நல்ல ஆண்மகனுக்கான தகுதி.